அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்மளுடைய ஆன்மாவின் ஜன்னல்கள் எது என்று தெரியுமாங்க? ஆமாம், நம்மளுடைய ஆன்மாவின் ஜன்னல்கள் என்பது நம்முடைய கண்கள் தாங்க. கண்கள் நம் உணர்வுகளை பிரதிபலிக்கும். கண்கள் பேசும் என்பது நிதர்சனமான உண்மை. நம் உணர்வுகளை எளிதாக எதிராளிக்கு காட்டி கொடுத்துவிடும் கண்கள். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வதை வெளிக்காட்டும் சிறந்த கண்ணாடி கண்கள் தாங்க. நாம் பேசும்போது எதிராளியின் கண்களை கவனித்து பேச அவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடியும். கணித்து என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் ஜாக்கிரதையாக நடந்துக்கலாம் இல்லைங்க. ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய அவர்களின் கண் அசைவுகளை வைத்தே நம்மால் உணர முடியும். கண்கள் மூலம் பிறரின் மனதை நம்மால் எளிதாக படிக்க முடியுங்க. சிலர் கண்களை பார்த்து பேசாமல் வேறு எங்கோ பார்த்து பேசுவார்கள். அவர்களுக்கு உங்களுடன் பேச தயக்கம் என்று அந்த கண்கள் உணர்த்துமாம். உண்மைதானே? நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க எங்கேயோ கண் வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம பேச்சை குறைச்சிக்கலாம். அதானங்க, ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? சும்மா நம்ம பாட்டுக்கு எதுக்கு பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? எதிரில் இருக்கும் நபரின் கண்களை பார்த்து பேசுவது என்பது நம் தைரியம் மற்றும் ஆர்வத்தை காட்டும். நம்முடன் பேசும் பொழுது எதிராளியின் கண்கள் விரிவடைந்தால் அவர்கள் அன்பாகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உடனே நாம் அவங்கக்கிட்ட பேசலாம். அப்படித்தானங்க? கண்களை பார்த்து பேசும்போது எதிரில் இருப்பவர்கள் அடிக்கடி இமைகளை சிமிட்டி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தம் அல்லது மனதில் நெருடல் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உடனே என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏற்றாப்படி நம்ம அவங்களுக்கு நம்ம பேசலாம். அப்படி தானேங்க? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத உடனே சொல்லிடணும், உடனே அவங்க கேட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதல்லவா? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்படி தாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி தாங்க. என்ன உதவின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க. நம்ம சந்தோஷத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அது அவங்களுக்கு இன்னும் அழுத்தத்தை உண்டு பண்ணும். அவங்களே மன அழுத்தத்தில் இருப்பாங்க, நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? என்னடா அப்படின்னு சொல்லி வெறுப்பு வருமா இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? கண்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? அதனால தான் ஆண்டவன் சொல்லியிருக்காரு, நம்ம ஆன்மாவின் ஜன்னல் கண் அப்படின்னு சொல்லி. அப்படி தானேங்க? ஆன்மாவை நம்ம பார்க்கணுன்னா பெரிய ஞானத்தன்மை நம்ம அடையணும். ஆனால் பகவான் இன்னொரு இதுவும் வச்சுருக்காரு பாருங்க, கண்ணை பார்த்து நீ தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி. இயல்பான கண் சிமிட்டல் இருப்பின் அவர்கள் டென்ஷன் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர் பேசும் பொழுது அவர்களின் கண்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு வஞ்சக எண்ணம் இருக்குது, வெறுப்போடு இருக்கிறார்கள் என்று பொருளாமாங்க. சிலர் மகாகவி பாரதியார் கூறியபடி நேர்கொண்ட பார்வையுடன் நம் முகத்தை பார்த்து பேசினால் அது அவர்களின் தெளிவான மனநிலையை காட்டும். பொய்யாக பேசவில்லை என்று பொருள் கொள்ளலாம். சிலர் பேசும்போது கண்களை மேல் நோக்கி ஒரு புறமாக பார்த்தவாறு இருந்தால் அவர்கள் ஏதோ நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். சிலரின் பார்வை எதையோ பறி கொடுத்தது போல் வெற்றி பார்வையாக வெறிச்சென்று இருக்கும். அதை கொண்டு அவர்கள் ஏதோ கவலையிலும் வருத்தத்திலும் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ளலாம். சிலர் பேசும்போது பாருங்களேன், கண்ணில் நீர் கோர்த்துக்கும். இது சோகம் அல்லது ஆனந்தம் போன்ற எமோஷன்களின் உள்ளார்ந்த அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரிடம் பேசும்போது அந்த நபரின் கண்கள் மேல் இடது பக்கம் நகரும்போது நாம் சொல்வதை அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். பொய் சொல்லும்போது கண்கள் படபடக்கும். எதிராளியின் முகத்தை நேராக பார்க்காமல் கீழ்நோக்கிய பார்வையாக இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம் கண்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஆன்மாவின் ஜன்னல்கள். நம் படைப்புங்க பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. நம்ம என்றைக்குங்க நம்மளை பார்த்து பிரமிச்சிருக்கோம்? கிடையவே கிடையாது. அடுத்தவங்கள பார்த்து தான் நம்ம பிரமிக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சிறு சிறு அசைவுகள் மூலம் வெளிப்படுத்துகின்றன நம் கண்கள். இது ஒரு தன்னிச்சையான எதிர்வினை தாங்க.
இதனை எதிர்த்தரப்பில் இருக்கும் மக்களால் எளிதாக படித்து கொள்ளவும் முடியும். இப்படித்தானேங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா? யார்கிட்ட எப்படி பேசணும், அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க என்பதை நாம் எது மூலம் தெரிஞ்சுக்கலாங்க? நம் கண்களின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா கண்கள். இனிமேல் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போமா? நம்ம பேசுகிறத அவன் கேட்கல அப்படின்னு நம்ம எரிச்சல் அடைய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் படிச்சிருக்கோமே, இப்போ இவ்வளவு நம்ம சொல்லி கேட்டிருக்கோமே. அதனால நம்ம மனநிலையை புரிந்து கொண்டு பேசி அடுத்தவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம், நாமும் மகிழ்வாக இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.